ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி கார்னர். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஒரு எஃபெக்டிவான டிஏவை மெத்தடில் வந்துட்டு ஒரு ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நான் இங்கே எடுத்துருக்குது மெயினான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபெனுக்ரீக் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபெனுக்ரீக் சீட்ஸ்னால் வந்துட்டு தமிழில் வெந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு சில பேத்துக்கு வந்துட்டு பாடி ரொம்ப ஹீட் ஆகி வந்துட்டு முடியெலாம் வந்துட்டு ரொம்ப கொட்டுறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணி கொடுத்து வந்துட்டு ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் ஹேர் ஃபாலை. அதனால தான் நான் இங்கே வந்துட்டு வெந்தயம் எடுத்திருக்கேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயத்தில் வந்துட்டு ரிச் சோர்சஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் அயன் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்துட்டு தலையில் அப்ளை பண்ணும்போது வந்துட்டு ஹேரை நல்லா வந்துட்டு வளர்கிறதுக்கு அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேத்துக்கு தலையில் வந்துட்டு ஃப்ரண்ட் பால்னஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே நல்லா வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நான் இங்கே வந்துட்டு வெந்தயம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம ஆயில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சொன்னோம்ல. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு க்ளீனான ஒரு கிளாஸ் ஜார் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஜாரில் வந்துட்டு வெந்தயத்தை வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு கம்மியான குவான்டிட்டியில் தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோக்கோசம் வந்து செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ தேவையான ஹேர் ஆயில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் வந்துட்டு போட்டுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன ஆயில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன்னா கோகனட் வந்துட்டு ஆயில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். கோகனட் ஆயில் ஏன் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் போடும்போது நல்லா வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு நம்ம தலையில் இருக்கும். நான் அந்த ஸ்கேல்ப்பை வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்துட்டு கோகனட் ஆயில் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஸோ ஒரு சில பேர்த்துக்கு ஹேர் பார்க்குறக்கு ரொம்ப டேமேஜ்டாக ஒரு மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்கும். பார்க்குறக்கே வந்துட்டு முடி வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு ஃப்ரிஸியாக சிக்கு தன்மையாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நல்லாவே வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும் இந்த கோகனட் ஆயிலும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் இங்கே வந்துட்டு ஊற்றிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ்டர் ஆயில் வந்துட்டு எடுத்துக்கிறேன். கேஸ்டர் ஆயிலில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஸோ நம்ம தலையில் போடும்போது பிளட் சர்க்குலேஷனில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து ஸோ நம்ம ஸ்கேல்ப்பை வந்துட்டு வளராத முடி எல்லாத்தையுமே வந்துட்டு வளரதுக்கு வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். அதனால தான் கேஸ்டர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். கேஸ்டர் ஆயில்னால் தமிழில் வந்துட்டு ஆமணக்கெண்ணன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆல்மண்ட் ஆயிலும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த ஃபெனுக்ரீக் சீட்ஸ் கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்மண்ட் ஆயிலில் பார்த்திங்கன்னா விட்டமின் B7 இருக்குது. விட்டமின் B7னா நம்ம வந்துட்டு பயோட்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு பயோட்டின்னு. ஸோ அது வந்துட்டு இந்த ஆல்மண்ட் ஆயிலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேஸ்டர் ஆயில் கோக்னட்லாம் வந்து சேர்த்துருக்கோம்ல. ஸோ அது கூட வந்துட்டு இது வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணுறதுனால நல்லா வந்துட்டு ஒரு ரிச் அரோமேட்டிக்காக இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். ஆல்மண்ட் ஆயிலும் நம்ம வந்துட்டு ஹேரை வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், ஷைனிங்காக வச்சுக்கும். இதுவும் வந்துட்டு முடி வளர்கிறதுக்கு ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சும்மாவே ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு நம்ம தலைக்கு வந்துட்டு தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு நல்ல ஒரு சீரம் மாதிரி ஹேர் வந்துட்டு பார்க்குறக்கு பவுன்ஸியாக நல்லா சில்கிங்காக நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 3 எண்ணெயுமே நல்லா வந்துட்டு மிக்ஸ் அவுட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் அவுட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்க்குறக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும். இதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒன்று யூஸ் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு பெட்டர் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வெயிலில் வந்துட்டு ஒரு 4 வீக்ஸ் வந்துட்டு வச்சு இந்த மாதிரி வந்துட்டு வெயிலில் காமிச்சு வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 4 வீக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வெந்தயம் அதுக்கப்புறம் இந்த எண்ணெய்லாம் நம்ம போட்டோம் பார்த்திங்களா, எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இந்த எண்ணெயில் இறங்கிடும். அது அந்த வெந்தயத்தோட சத்து இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் வந்துட்டு இறங்கியிருக்கும். இதை எடுத்து நம்ம வந்துட்டு நம்ம தலையில் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது நல்லா வந்துட்டு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க வந்துட்டு ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதனால நிறைய ஹேர் லாஸ் வருது. நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கூட நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தலைக்கு வந்துட்டு ரொம்ப எண்ணெய் வந்துட்டு முக்கியம். அப்போ தான் பாடி வந்துட்டு கூல் டவுன் ஆகி நல்லா ஹேர் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது சிம்பிளான ஒரு எஃபெக்டிவான ஒரு இதுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.